கோவில் பண்டிகையில் புதன் வியாழன் பண்டிகை முடிச்சு வெள்ளிக்கிழமை காலையிலாம் கம்பம் பிடுங்கிடுவாங்கங்க. கம்பத்தை பிடுங்கினதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே மஞ்சள் நீராட்டம் கொண்டாட ரெடியாக இருப்பாங்க. தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேப்பலை இதெல்லாம் கலந்து வச்சுக்குவாங்க. அத்தை பொண்ணுக்கு மாமா பையன் ஊற்றுறதும் மாமா பையனுக்கு அத்தை பொண்ணு ஊற்றுறதும்னு இந்த மாதிரி முறக்கார பிள்ளைங்களுக்கு மாற்றி மாற்றி வந்து மஞ்சள் நீராட்ட தண்ணியை வந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. குட்டிமாவுக்கு வந்து அவங்க மாமா பையன் வந்து ஊற்றி விட்டாங்க. பதிலுக்கு நான் ஊற்றியே ஆகணும்னு சொல்லி ரெடி பண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஜெய்குட்டி இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரலங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க மாமா பசங்களாம் வந்து மஞ்சள் வந்து பூசி விட்டு வந்துட்டாங்க. அது வரையும் அமைதியாக வீட்டில் இருந்த பையன் அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு நிமிஷம் உட்கார முடியலங்க. அவனும் வந்து மஞ்சள்லாம் கலந்து எல்லா பசங்க பொண்ணுங்க மேலேயும் ஊத்திட்டு இருந்தான். இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு குடுப்பன ஒரு சந்தோஷம் தாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி உங்க முறக்கார பொண்ணு மேலேயோ இல்ல பையன் மேலேயோ இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓடி ஓடி எந்த மூலையில ஒளிஞ்சாலும் அவங்க முறக்கார பொண்ணு பசங்க மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றாமல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் சாமி போயிட்டு வரும். சாயங்காலம் போல் சாமி கோயிலுக்கு போனதுக்கப்புறம் யாருமே இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றக்கூடாது. அது வரலையும் அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாமல் ஒருத்தர் விடாமல் அவங்க முறக்கார பிள்ளைங்க மேலே பசங்க மேலே ஊற்றிட்டு இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் திரும்பவும் அடுத்த வருஷம் தாங்க இந்த பண்டிகை. எல்லாரும் அடுத்த வருஷம் இதே நாளுக்காக காத்திருப்போம்.